ஐயோ! வேணாம்டா. சுத்தமா செட் ஆகாது. என்னடா ஃபோட்டோவ பார்த்தே டக்குன்னு வேணான்னு சொல்லிட்ட. நல்லா தானடா இருக்கா? இவளுக்கு என்ன ஏய்! குறைச்சு? நான் ஃபோட்டோ பார்த்து சொல்லல. ஆ. இந்த பொண்ண நான் நேர்ல பார்த்துருக்கேன். பேசியிருக்கேன். விஜய் மனைவி சங்கீதா வந்து விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு என்ன தோணும்? அது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப அருவருப்பா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. ஆனால் சங்கீதா மேலே குற்றம் சுமத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கோவமா வருது. எந்த மாதிரியான சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம்? அப்போ இங்க நீங்க யாரை காப்பாத்தன்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் அவர்களை வந்து காப்பாத்த நினைக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க யாரை இங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க? அவங்க மனைவி. அப்ப அவங்க மனைவி யாரு? யாரை சார்ந்து இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க? கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப வந்து தாவேக்காவோ இல்ல அவரோட சார்ந்த ரசிகர்களை பார்க்கும்போது ஒரு வெறுப்பும் கோபமும் அருவருப்பான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கடவுள், அவர் வந்து ஒரு தலைவர், அவர் என்ன பண்ணாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்ற ஒரு மனப்பான்மை ஒரு மிக அயோக்கியத்தனமான மனப்பான்மை. நீங்க யாருடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன மாதிரி மனநிலை அப்படிங்கிறது இருக்கு. நாளைக்கு தப்பி தவறி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா பப்ளிக்க நீங்க எப்படி கையாளுவீங்க? ஒரு கமெண்ட்ல பாக்குறேன், என் தலைவருக்கு வந்து 10 பொண்டாட்டி இருந்தா கூட நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன மைண்ட் செட் இதெல்லாம்? என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட். குத்து கொலை பண்ணாலும் நீ நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒரு கொரோனா வைரஸை விட ஒரு கேவலமான ஒரு வைரஸ் வந்து ஊடுருவிட்டு இருக்கு. பிரைம்9 டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மணிக்கும். என்னோட இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலரும் தலைவி அமைப்பின் செயலாளருமான ஸ்னேகா இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். விஜய் மனைவி சங்கீதா வந்து விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? அது வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை. வழக்கமா எல்லார் குடும்பத்திலயும் இருக்கிற மாதிரி அது ஒரு பிரச்சனையா தான் நான் பார்த்தேன். ஸோ இதை ஏன் பப்ளிக் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க? தாவேக்கா சேர்ந்த நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல மத்த ஆட்களா இருக்கட்டும், இதையே இவ்வளோ ஒரு பேசும் பொருளா ஆக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மூஞ்ச சுழிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையா இது போயிட்டு இருக்கு. பொதுவாவே புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள போகக்கூடாதுன்னு நம்மள சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு அந்தரங்க விஷயத்த போய் பெட்ரூம்குள்ள எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு சில பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. அது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப அருவருப்பா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. இந்த விஷயம் எப்படி வெளில வந்துச்சு? பொதுவாக மனு தாக்கல் பண்ணது வெளியிலேயே வராது. இது எப்படி வெளியில வந்திருக்கும்னு ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க? அதுவே ஒரு பெரிய குற்றம். ஒரு அட்வொகேட்ட வந்து உங்கள மாரி சேனல் தான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கேட்டபோது, அவங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, இது ஃபர்ஸ்ட் எப்படி வெளிய வந்தது? ஏன்னா, ஒருத்தங்க வந்து ஒரு மனு தாக்கல் குடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தில ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு நீதிமன்றத்த வந்து நாடும்போது, அது எப்படி பப்ளிக்கா வருது? அப்ப இது யார் எடுத்து வெளியில விடுறா? ஸோ எதுக்கு வந்து ஒரு குடும்ப விஷயத்த எதுக்கு இப்படி வந்து அசிங்கமா பப்ளிசைஸ் பண்றீங்க? அவங்கள சார்ந்த அந்த குடும்பமா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களும் மனுஷங்க தானே! அவங்களும் எல்லாமே சொசைட்டில எதிர்கொள்ளணும்ல. எதுக்கு இத வந்து இப்படி ஒரு பேசும் பொருளா ஆக்குறீங்க? அதுவே ஒரு பெரிய தப்புல்ல. பொதுவாக வந்து ஒரு பாதிக்கப்பட்டவன் வந்து குற்றம் சொன்னா வந்து, அந்த பாதிக்கப்பட்ட பெண் மேலேயே வந்து குற்றம் சுமத்துறது வந்து காலம் காலமா நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த விஷயத்திலயும் அப்படிதான். விஜய் மேல அவர் சுமத்தின குற்றம் ஒரு பக்கட்டும் இருக்கட்டும், அதை பத்தி பேசுறவங்களும் இருக்கட்டும். ஆனா சங்கீதா மேலேயே குற்றம் சுமத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப கோவமா வருது. எந்த மாதிரியான சமுதாயத்துல நம்ம இருக்கிறோம்? நம்ம வந்து மகளிருக்கு உரிமை, மகளிர் வந்து நம்ம சேஃபா வச்சுக்கிறோம். நம்ம வந்து அவங்கள நிலாக்கு போயிட்டாங்க, சந்திரனுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லும்போதும், திருப்பியும் ஒரு பெண்ண வந்து நீங்க குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், அவங்கள வந்து அசிங்கமா திட்டுறதா இருக்கட்டும், எனக்கு வந்து ஒரு 4 வார்த்தைகள் ஆண மட்டுமே வச்சு திட்டுற மாரி ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திட்டறதுக்கு கூட உங்களுக்கு அங்க ஒரு பெண் தேவைப்படுறா. அப்போ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையும், சமூகத்தையும் நீங்க பெண்ணுக்கு குடுத்துட்டே இருக்கீங்க. அது வந்து அடித்தட்டு மக்களா இருக்கட்டும், அடித்தட்டு பெண்களா இருக்கட்டும், இல்ல அப்பர் சொசைட்டில இருக்கிற பெண்களா இருக்கட்டும், ஒரு குற்றம் சொல்ல வரும்போது அவங்களையே பேசுறது எவ்வளோ ஒரு அருகதையே ஒரு இல்லாத ஒரு செயலா மாறுது. அப்போ இங்க நீங்க யாரை காப்பாத்தன்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் அவர்கள வந்து காப்பாத்த நினைக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க யாரை இங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க? அவங்க மனைவி. அப்ப அவங்க மனைவி யாரு? யார சார்ந்து இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க? கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. ஃபைன், நீங்க உங்களோட ஹீரோக்கோ, உங்களோட தலைவருக்கோ நீங்க வந்து வக்காலத்து வாங்குறீங்க. ஆனா எப்படியாப்பட்ட ஒரு வக்காலத்தா இருக்கு? அப்ப நாளைக்கு விஜயே அவர பத்தி ஏதாவது சொன்னாலும், அப்ப அவரையே நீங்க வந்து திட்டுவீங்களா? இல்ல உங்க குழந்தைங்கள திட்டுவீங்களா? யாரோ ஒருத்தர் இதே மாரி தான் பேசியிருந்தாரு. அப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க வந்து முன்னாடி வைக்கிறீங்க?
இப்ப வந்து தாவேக்காவோ இல்ல அவரோட சார்ந்த ரசிகர்கள பார்க்கும்போது, ஒரு வெறுப்பும், கோவமும், அருவருப்பான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அப்போ தப்பி தவறி யாரோ ஒருத்தவங்க வந்து, ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து விஜய்க்கு வாக்களிக்கலாம்னு நெனைக்கிறவங்கள கூட, நீங்க ஒரு கேள்விக்குறியா இங்க வந்து நிறுத்துறீங்க. அப்ப எப்படியாப்பட்ட மனநிலைமையில நீங்க வந்து டிராவல் ஆகுறீங்க? அவங்கள சார்ந்து இருக்கிற ஒரு மனைவியே நீங்க இவ்ளோ அசிங்கப்படுத்தும்போது, நாளைக்கு பப்ளிக் எப்படிங்க உங்கள நம்புவாங்க? நான் இத வந்து ம். அரசியலாக்கவே விரும்பல. ஒரு நார்மலான ஒரு பொண்ணா இருந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ வைக்கிறேன். நான் எந்த கட்சிய சார்ந்தும் இன்னைக்கு வரல. அதனால தான் நீங்க கேட்கும்போது கூட, என்ன எந்த கட்சி சார்ந்தும் நான் அறிமுகப்படுத்தாதீங்க. நான் இங்க ஒரு சக பெண்ணா, ஒரு பெண்ணுக்கு தோள் குடுக்குற ஒரு பெண்ணா தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது, தப்பி தவறி நாளைக்கு யாரோ ஒருத்தர், ஓகே இவருக்கு நம்மள வந்து மாற்றம் கொண்டு வரணும்னு ஓட்டு போடுறவங்கள கூட, நீங்க என்ன மாரியான மனநிலையில இப்ப தள்ளிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா, இதில முக்கியமா நான் யோசிக்க வேண்டியது என்னன்னா, பொதுவா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல குற்றம் சுமத்துனா, "நீ யோக்கியமா?" அப்படின்னு அவர் மேலேயே அதே குற்றத்த வைக்கிறது இயல்பா நடக்கிற ஒன்று தான். ஆனா, சங்கீதா பத்தி நம்ம வந்து இதுவரைக்கும் எதுவுமே கேள்விப்படல. அவங்க பார்ட்டிக்கு போனாங்க, அங்க போனாங்க. இது மாரி கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா, இப்போ வந்து இவங்க வந்து விஜய் மேல குற்றச்சாட்டு வச்சதும், "நீ மட்டும் யோக்கியமா? நீ இங்க இங்கலாம் இப்படி பண்ணியிருக்க. உங்க கூடலாம் பேசியிருக்க." அப்படிங்கிற மாரி சிலர் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து அது இதா வந்து ஈஸியா வந்து ஒரு பொண்ண வந்து அசிங்கப்படுத்தணும்னா, "நீ வந்து அவன் கூட போன, இவன் கூட போன, நீ வந்து ஒழுக்கமானவளா?" நீ ஆப்வியஸ்லி அது வந்து ஆண்கள் பண்ணா, அது வந்து தப்பு கிடையாது. தப்புங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான். அது ஆண், பெண் பாரபட்சம் இல்லாம எல்லாருமே செஞ்சா அது தப்பு தான். அது குறிப்பா பெண்கள் மேல எப்படி பார்க்க வந்தா, நம்ம அப்படியாப்பட்ட ஒரு கட்டமைப்பான ஒரு சொசைட்டில இருந்திருக்கோம். புடவ கட்டினா தான் நல்ல பொம்பள. நீ வந்து சத்தமா பேசாம இருந்தா தான் நல்ல பொம்பள. நீ வந்து அ நேரு நிமிர்ந்து பார்த்தா நல்ல பொம்பள இல்ல. நீ வந்து தைரியமா வந்து ஒரு வெளில வரனா, அதுக்கு தைரியம் சொல்ல மாட்டாங்க. அவள அடங்கா பிடாரின்னு சொல்லுவாங்க. இவ வீட்டுக்கு அடங்காதவன்னு சொல்லுவாங்க. ஸோ, இதுலயே நம்ம வந்து பெண்கள வந்து பல வருஷமா நம்ம அப்படி சொல்லி தான் நம்ம வந்து ஒடுக்கி வச்சிருக்கோம். இப்ப தான் நெறைய பேர் வந்து அவங்களோட மன அழுத்தம் தாங்க முடியாம, குடும்ப சூழ்நிலையில இருக்கிறதுக்கு எவ்ளோ காலகட்டத்தில இன்னைக்கு வரைக்குமே பெண்கள் அவங்களோட குழந்தைக்காகவும், ஒரு சொசைட்டி அந்தஸ்துக்காகவும் இன்னமும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்காங்க. ம். கணவன் குடிச்சிட்டு வந்து உதைக்கிறதா இருக்கட்டும், இல்ல தினசரி வந்து அவங்கள வந்து அப்யூசிவா திட்டுறதா இருக்கட்டும். ஒரே ஒரு காரணம் அவங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலமும் நம்ம சொசைட்டில இப்படி வந்து அசிங்கமாயிடக்கூடாதுன்னு நெறைய பெண்கள் வந்து அத ரொம்பவே சகிச்சுட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு 60 வயசுல கூட வந்து டிவோர்ஸ் கேட்டவங்க இருக்காங்க. அப்ப அவங்கள நீங்க என்ன சொல்ல வருவீங்க? ஸோ இது வந்து குறிப்பா நான் இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய தனிப்பட்ட விதமா விட்டுடுங்க. கருத்து சொல்லுறதுக்கோ, இல்ல அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணறதுக்கோ நம்மளுக்கு எந்த தகுதியும், உரிமையும் இல்ல. குறிப்பா நீங்க பெண்கள வந்து இங்க குற்றச்சாட்டமா வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ஒரு இன்டர்வியூ உங்களோட சேனல்ல தான் நான் நெனைக்கிறேன். அ சங்கீதா வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி என்ன நெனைக்கிறேன், அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க போய் பார்த்தாங்களா? இன்னொருத்தங்க கூட இருந்தது போய் யாரு? மனைவிய வந்து போய் பார்த்தாங்களான்னு அப்படி கேட்கறாங்க. எங்க வைக்கிறீங்க உங்களோட சுய சிந்தனை எங்க போது? ஒரு ஒரு பொண்ணு ரொம்ப அழகா வந்து வீடியோல பேசி போட்டிருந்தாங்க. இது ம். வந்து எப்படின்னா, ஒரு நரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு. பொதுவாவே நம்மளோட சைக்காலஜிலயும் அந்த டெர்ம்ஸ் இருக்கும். நான் வந்து விஸ்காம் படிச்சதுனால எப்பயுமே டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆ கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வைப்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஹீரோவ இவரு தான் ஹீரோ, இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவரு நல்லது செஞ்சாலும் சரி, அவர் தண்ணி அடிச்சாலும் சரி, தம் அடிச்சாலும் சரி, 4 பேர போய் உதைச்சாலும் சரி, அவரு ஹீரோ. அவர் மேல தப்பு இருக்காது. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோபோ 2.0 அதோட ம். கதை என்ன? ஆக்சுவலா வில்லன் வந்து ஒரு ம். இயற்கை சார்ந்த ஒரு ம். சமூக ஆர்வலர். அவர் வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ்னால இப்படிலாம் அழியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்த்து போராடுறவரு. அவர இங்க வந்து நீங்க ஆன்டாகனிஸ்ட்டா காமிச்சிருப்பீங்க. அவர வில்லனா காமிச்சிருப்பீங்க. ஸோ அதுவே அந்த புரிதலே நெறைய பேருக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு ஹீரோவ நீங்க எப்படி காமிக்கிறீங்கன்னா, அவர் தப்பே பண்ணாலும் அவரு ஹீரோ தான். ஹீரோ. அந்த மாரி தான் நீங்க இங்க விஜய் பண்றார் பார்க்குறீங்க. ஸோ அவர் தப்பு பண்றாரு இல்லன்னே நான் சொல்ல வரல. ஓகே, ஓகே. உங்கள பொறுத்தவரைக்கும் அவர் வந்து ஒரு கடவுள். அவர் வந்து ஒரு தலைவர். அவர் என்ன பண்ணாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்ற ஒரு மனப்பான்மை, ஒரு மிக அயோக்கியத்தனமான மனப்பான்மை. இது வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொல்றது? ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்துற சூழல தான் இங்க கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ இங்க வந்து விஜய் அவர்கள் தப்பா, ரைட்டா அப்படின்னு பார்க்கறத தாண்டி, எது உண்மை? அந்த உண்மைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. இது இந்த பொறுத்தவரைக்கும் நீங்க உள்ளேயே வர தேவையில்ல. இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோ. நீங்க அரசியல் விமர்சனம் வைக்கிறீங்களா? வைங்க. எங்க தலைவர இப்படி வந்து இது பண்றாங்க. இந்த கரூர் விஷயத்துல பண்றாங்க. இந்த ஜனநாயகம் விஷயத்துல பண்றாங்க. ஏதோ கொஞ்சம் அங்க, இங்க ஒரு நியாயம் ஒட்டிட்டு இருக்கு. அவர் பக்கம் பேசலாம் அப்படிங்கிற மாரி ஒரு நியாயம் இருக்கு. இந்த மாரி விஷயத்த பார்க்கும்போது, நீங்க யாருடா அப்படிங்கிற மாரி இருக்கு. என்ன மாரி மனநிலை அப்படிங்கிறது இருக்கு. நாளைக்கு தப்பி தவறி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா, பப்ளிக்க நீங்க எப்படி கையாளுவீங்க? அசிங்கமா போய் பேசுவீங்களா? போய் அடிப்பீங்களா?
பெண்களுக்கு சேஃப்டின்றீங்க. அவ்ளோ பெண்கள வந்து அசிங்கமா திட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த இந்த ம். இதுக்கு கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன அசிங்கமா பேசுறதுக்கு கூட ஆளுங்க வரலாம். அப்போ எத மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க உங்க தலைவரையும் சேர்த்து கூட்டு போறீங்க? அதுதானே இங்க பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நீங்க சொன்னீங்க குழந்தைகளுக்காக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப சகிச்சுக்கிட்டு வாழ்றது அப்படின்ட்டு. சங்கீதாவும் அதத்தான் சொல்லியிருக்காங்க. அ ஆண்களும் ஆனா இந்த மாரி சகிச்சுக்கிட்டு வாழ்ற இருக்காங்க. கண்டிப்பாங்க. ஆ. பெண்களுக்காக மட்டுமே பேச வரல. ம். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, பேரண்ட்ஸ் கூட இன்னைக்கு எவ்ளோ முதியோர் இல்லம் இருக்கு. எப்படி? அவங்க குழந்தைங்க அவ்ளோ டாக்ஸிக்கா அவங்கள வந்து கொடுமை பண்ணி, இது வந்து பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. அது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ இது அப்படி இருக்குன்னா, தயவு செஞ்சு அத விட்டு வெளில வாங்க. தைரியமா வந்து பேசுங்க. இந்த விஷயத்துல வந்து முடிவு எடுக்க வேண்டியது அந்த ஃபேமிலி, கோர்ட். ஏன்னா இது வந்து வெளிய வந்துருச்சு வேண்டான்னு. ஸோ இதுல நீ நல்லவனா? நான் நல்லவனா? அவங்க கெட்டவங்களா? இவங்க கெட்டவங்களான்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. ஸோ அப்படி நீங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா வந்து பேசுங்க. யார்கிட்டயாவது உங்களோட இதுவ ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு இந்த மன அழுத்தம், சூசைடல் தாட்ஸ் ஏன் வருது? நம்பளுக்குள்ளேயே வச்சு வச்சு எங்க போய் பஸ்ட் அவுட் பண்றதுன்னு தெரியல. ஸோ இவங்களும் அததான் சொல்றாங்க. நான் வந்து 5 ம். வருஷமாவும் 2020ல இருந்து தான் அவங்க ஏதோ 21லேருந்து சொல்றாங்க. 21லேருந்து அவங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு எஃபோர்ட் போட்டுருக்காங்க. அது திருப்பி நான் அத வந்து கமெண்ட் சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க ஜஸ்ட் பிகாஸ் கேள்வி ம். கேட்கறதுனால நான் என்னோட ம். அசம்ப்ஷன வச்சு பேச முடியாது. ஓகே. அதே தான் நேயர்களுக்கும் சொல்றேன். உங்களோட விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கும் சொல்றேன். அவர்களோட தொண்டர்களுக்கும் சொல்றேன். அந்த 4 செவுத்துக்குள்ள நடந்த விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கணவன், மனைவி தாண்டி ஈவன் குழந்தைங்களுக்கு கூட புருஷன் பொண்டாட்டிங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத பட்சத்துல, நீங்க யாரு? அத பத்தி பேசுறதுக்கு நீங்க யார்? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நடிகையோட உறவ வந்து முறிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. அதனால கொஞ்சம் டைம் குடுத்தோம். ஆனா கடைசி வரைக்கும் அவர் பண்ணவே இல்ல. ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கீதா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது, இப்படி ஏமாற்ற ஆண்கள் வந்து காலம் காலமாவும் இருந்திருக்காங்க. இப்பவும் இவ்வளோ பப்ளிக்காவும் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்கள் மட்டும் ஏமாத்துறது கிடையாது. பெண்களும் ஏமாத்துறாங்க. ஸோ இதுல வந்து பாரபட்சமே பார்க்க தேவையில்ல. அது வந்து ஒருத்தங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சாய்ஸ். அவங்க வளர்ந்து வந்த சூழ்நிலையா இருக்கட்டும். இப்போ எனக்கு ரைட்டுங்கிற படுற விஷயம் உங்களுக்கும் ரைட் படணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தப்பா படுற விஷயம் எனக்கும் தப்பா படணும்னு அவசியம் இல்ல. ஸோ அது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட சாய்ஸ். இப்போ வந்து விஜய் அவர்கள் ஏமாத்துனாரா? இல்லையான்னு அத நான் கருத்து சொல்ல முடியாது. ம். அவருக்கு என்ன சிச்சுவேஷனோ, அவருக்கு என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அவரு எடுக்குறாரு. ஸோ இது வந்து மனைவியா இருக்கும்போது நம்பளோட கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு. நம்மளோட மேரேஜ்ங்கிற ஒரு கட்டமைப்புல என்ன இருக்கு? ஒரு ஆண், ஒரு பெண். இவங்க தான் சேர்ந்து வாழணும். இத வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி லீகலா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே நீங்க அப்ராட் போனீங்கன்னா, வேற மாரியான ஒரு ம். வே ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். இப்ப இங்க நெறைய ஜென்ஸி கிட்ஸ்ங்க பேசிட்டு இருக்க சிச்சுவேஷனல்ஷிப் என்னென்னவோ போயிட்டு இருக்கு. ஆமா. நீங்க என்ன மாரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறீங்கன்னா, அந்த பார்ட்னர்ஸ் வந்து பேசி முடிவு பண்ற விஷயமா இருக்கட்டும். இதுல வந்து அவங்க ஏமாத்துட்டாங்களா, இவங்க ஏமாத்துனாங்களா நம்மளால கருத்தே சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கே தெரியாது. அவர் நடிச்ச படமே ஒண்ணு இருக்கு. ஸோ ம். இத்தன நாள் தான் நீ வந்து என் கூட ம்ஹ்ம். மனைவியா ம்ஹ்ம். வாழ முடியும்னு. ஸோ இது ஆக்சுவலா நடைமுறையிலும் இருக்கு. எல்லாருமே வந்து அந்த ட்ரெடிஷனல் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் நம்ம ஊர்லயும் சேர்த்து சொல்றேன். மேபி அது வெளியில தெரியாம இருக்கலாம். அது வந்து சில பேருக்கு வந்து ஒரு அருவருப்பு தக்க விஷயமா இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து அத ரொம்ப பிராட் மைண்டடா நெனச்சு அவங்க அத ஏத்துக்கிற விஷயமா இருக்கலாம். அது ஒருத்தங்களோட பகுத்தறிவு, ஒருத்தங்களோட புரிதல், ஒருத்தங்களோட ஒரு சிந்தனை மனப்பான்மையில தான் என்ன பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கங்கிறது இருக்கு. அந்த நடிகை வந்து புகைப்படங்கள வந்து வெளிப்படையா பகிர்ந்தார். இதனால வந்து நானும் என் குடும்பமும் பாதிக்கப்பட்டோம். என் குடும்பம் மானம் போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இது அவங்க பாதிப்பு இருக்கட்டும். அந்த நடிகைக்கு அப்படி வெளிப்படையா அ போட்டாங்க இல்லையா? அந்த அவங்களோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? அவங்களோட மனநிலையும் தாண்டி இது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் தான். தனிப்பட்ட விஷயம். ஆனாலும் தனிப்பட்ட அவர் வந்து ஒரு விஷயங்கள் திருமண தான் இருக்கும். உறவுல இது இருக்காரு. நான் அதுதான் சொல்றேன் இல்லையா? அ, திருமணம் நம்ம அந்த அ, சொசைட்டி எல்லாருமே இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த நடிகைய வந்து குற்றம் சாட்டி பிஜேபி தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப இதுவா ம், பேசினாங்க. இது எதுவுமே நிரூபிக்கப்படல. ஓகேவா? நம்ம எல்லாமே அசம்ப்ஷன்ல தான் பேசுறோம். இப்ப அவங்க வந்து மேபி அவங்க வந்து அதுக்கான ப்ரூஃப் வெளிவிட்டாங்கன்னா, அதுக்கான விஷயங்கள் நம்ம பேசலாம். ஸ்டார்ஸ்ங்க வந்து ஒண்ணா இருக்கிற செட்ல வந்து இயல்பா வந்து ஃபோட்டோஸ் போடுறது ரொம்ப இயல்பு. இப்ப நான் ஒரு ஆனா ஈவென்ட் அது போறேன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் இல்ல. செட்ல எடுத்த ஃபோட்டோஸ் கிடையாது. இல்ல அதுதான் சொல்றேன்ல. இப்ப நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் நான் பார்த்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே வந்து ஒரு கேமரா, ஒரு ம்ஹ்ம். சிசிடிவி கேமரா தான், ஒரு செல்ஃபி தான். ம்ஹ்ம். அப்படிதான் இருந்ததே தவிர, அதுல வந்து அவங்க நெருக்கமா இருக்கிற மாரியோ, அந்த ம். மாரியான ஃபோட்டோஸ் எதுவுமே பார்க்கல. அதுல நம்ம கமெண்ட்டே சொல்ல முடியாது. நம்பளோட யூகத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஓகேவா? நான் வந்து உட்கார்ந்து அதிரடியா ம். சொல்லலாம். ஆமாங்க, ம். ஒண்ணா இருந்தாங்க. இப்ப என்ன ம். அப்படின்னு பேசலாம். ம். பட் அப்படியே நான் பேசினனாலும் அதுக்கு ப்ரூஃப் வேணும்.
நான் யூகத்தினால யார் மேலயும் நான் வந்து ஒரு விமர்சனம் வைக்க முடியாது இல்லையா? அவங்களோட தனிப்பட்ட லைஃப் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அது அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிதான் நான் அத பார்க்குறேன். இந்த ஒரு தாவேக்கை சேர்ந்த ஒரு பெண் வந்து சொல்றாங்க, இளம்பெண் வந்து சொல்றாங்க, "நாங்க வந்து விஜய்க்கு தங்கைக்கு தங்கையா இருப்போம், சகோதரிக்கு சகோதரியா இருப்போம், பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியா இருப்போம்" அப்படின்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கேட்கும்போது ஒத்துக்கவே முடியல. நீ தங்கச்சி சொல்ற ஓகே ஃபைன். எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? ரொம்ப அசிங்கமா இல்லையா? இது வந்து என்ன அப்போ வந்து உன் புருஷனுக்கு வேற யாராவது வந்து நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொன்னா நீ விடுவியா? பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது மாரி ஒரு அருவருப்பான விஷயம்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படிதான் ஒரு கமெண்ட்ல பார்க்குறேன். ம், என் தலைவருக்கு வந்து 10 பொண்டாட்டி இருந்தா கூட நான் அவருக்கு ம், தான் ஓட்டு போடுவேன். ம், 10 பொண்டாட்டினா, அப்போ உன்ன ம். கல்யாணம் பண்ண அக்கா, தங்கச்சி புருஷன் வந்து 10 பொண்டாட்டி வச்சிருந்தா, அப்ப நீ உன் அக்கா, தங்கச்சி நீ வாழ விடுவியா? என்ன மைண்ட் செட் இதெல்லாம்? என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட். ரொம்ப அசிங்கமா இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன மாரியான ஒரு ஜெனரேஷன வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம்? அதே மாரி இன்னொரு பையனும் சொல்லியிருப்பான் வந்து, "அடுத்த வருஷத்திலே, அடுத்த ஜென்மத்திலே நான் வந்து பொண்ணா பொறந்து தலைவர கட்டிப்பேன். கல்யாணம் பண்ணிப்பேன்" அது கூட அப்படின்ட்டு. ஓகே விட்டுடலாம். சரி உனக்கு இருக்கிற ஆசை. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அவருக்கு அவரோட ஆசை. ஓகே. ஃபைன். ஆனா இத வந்து இப்படி வந்து நீ 10 பொண்டாட்டி வச்சிருந்தாலும் இது பண்ணுவேன். நீ வந்து எப்படின்னா நீ கொலை பண்ணாலும் நீ நல்லவன் அப்படிங்கிற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஒரு கொரோனா வைரஸ விட ஒரு கேவலமான ஒரு வைரஸ் வந்து ஊடுருவிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மனப்பான்மைய மாத்திக்குங்க. உங்களுக்கு வந்து உண்மையாவே மக்களோட நலன், உங்களுக்கு சமூகத்தோட நலன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இது கிடையாது. இது கிடையவே கிடையாது. ஓகே. பொதுவா இது மாரி விவாகரத்து வழக்குகள்ல அதிகம் பாதிக்கப்படுறது வந்து குழந்தைகள் தான். அதுவும் அவங்க 2 பேருக்கு கூட வந்து ஒரு 25 வயசு, 20 வயசுல இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளோட எதிர்காலம், அவங்க என்ன மாரி ஐ திங்க் மன தே ஆர் உளைச்சலுக்கு மெச்சூர்டு. அவங்க விஷயத்துல அவங்க மெச்சூர்டா இருக்குறாங்க. பட் அவங்களுக்கு வர மன பாதிப்பு எப்படி இருக்க இருந்திருக்கும்? தான் செய்யும். இருக்க தான் செய்யும். அதுதான் ம். சொல்றேன் இல்லையா? ம்ஹ்ம். ஒரு ஃபேமிலி லைஃப்ல ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுக்குறாங்கன்னா, கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தான் பாதிப்பு. அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படப்போது, இல்ல எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிறது, அது வந்து அ அவங்களோட ஃபேமிலியோட விஷயம். ஓகே. அகெயின் அது வந்து அவங்களோட ஃபேமிலியோட விஷயம். அவங்க எப்படி அத ஹேண்டில் பண்ண போறாங்க, கோ த்ரூ பண்ண போறாங்க. அ இது கரெக்ட்டா? தப்பா? அது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, இத்தன வருஷம் அவங்க யோசிக்காம இந்த ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க இல்லையா? இது நீங்க இப்படி அக்கறைப்படுற அளவுக்கு அவங்க அவங்களுக்கு ம். 1000 டைம்ஸ் பல்லாயிரம் முறை யோசிச்சிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களோட குழந்தை. இப்ப ஓகே. நம்ம பேசுறவங்கள எல்லாருக்குமே அத தான் நான் சொல்றேன். ம், ம். அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். உங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஸ்பேஸ குடுங்க. ஓகே. அவங்க சங்கீதா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமானது, பொருளாதார ரீதியா வந்து கட்டுப்படுத்தினார் அப்படின்ட்டு. இவ்வளோ படிச்சிருந்தும், இவ்வளோ மெச்சூர்ட் ஆகியும், இன்னும் பொருளாதாரம் சார்ந்து கணவன தான் இருக்க வேண்டியது இருக்குது. அப்படி அவங்க இருந்திருந்தா அது தப்பு. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விமன் வந்து எம்பவர் ஆகுறாங்கன்னா, அவங்க வந்து மனசளவிலயும், ஃபினான்ஷியலாவும், உடல் அளவிலயும் வந்து ஒட்டுமொத்தமா வந்து முன்னாடி வந்தா தான் அவங்க வந்து விமன் வந்து எம்பவர்டான ஒரு விஷயம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் சங்கீதா அவங்க மட்டும் இல்ல. ம். எந்த விமனா இருக்கட்டும், எந்த அக்கா, தங்கச்சி, மனைவிகள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இண்டிபெண்டன்ட்ங்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அது ஓகே. ஏதாவது ஒரு வகையில நீங்க வந்து அத ஸ்கில் டெவலப்மெண்ட்டா வளர்த்துக்கலாம். இல்ல உங்களோட ஹாபீஸ் மூலியமா வளர்த்துக்கலாம். இல்ல உங்களோட கான்டெக்ட்ஸ் மூலியமா அத வளர்த்துக்கலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு பாயிண்ட்‌க்கு மேல நம்ம கணவர் நம்ம அப்பா நம்மள பார்த்துப்பாரு. நம்ம அண்ணன் நம்மள பார்த்துப்பாங்க. வரப்போற புருஷன் நம்மள பார்த்துப்பாங்கன்னு அந்த இண்டிபெண்டன்ட்ல இருக்கிறதுனால ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இப்படி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது, அவங்களுக்கு தான் அது பாதிப்பாகுது. ஸோ இத பொறுத்தவரைக்கும் அப்படி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாங்கன்னா, அது அவங்களோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஆனா இவ்வளோ குற்றச்சாட்டுகள முன்வைக்கிற சங்கீதா, இத வந்து ஒரு வழக்கா தொடுத்துருக்கலாமே! கணவர் தன் மீது இவ்வளோ இது பண்றாருன்னு ஒரு இதா தொடக்காம, ஏன் விவாகரத்துக்கு கோரியிருந்தாங்க? அப்படிங்கிற ஐடியா அதுதான் இருக்கா? அவங்க சொல்லியிருக்காங்க. ஷி ஹேவ் டேக்கன் அ இனிஷியேட்டிவ். அவங்க ம், எவ்வளவோ முயற்சிகள் ம். எடுத்திருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்படி இதுக்கான முடிவே இல்லாதபோது அவங்க இப்படி வந்து நிக்கிறாங்க. ஸோ அது ஏன் நீங்க இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம்னு நம்மள கேள்வி கேட்கறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அவங்களோட லைஃப், அவங்களோட டிசிஷன். ஸோ அதுதான் அவங்களுக்கு சரியா பட்டுருக்கும். அதுதான் அவங்களுக்கு தீர்வா பட்டுருக்கும். அவங்களுக்கு அதுதான் ஒரு அ என்ன சொல்றது, அந்த விவாகரத்து தான் அவங்களோட ஃப்ரீடமா இருந்திருக்கலாம். மேபி அவங்களுக்கு தர மன நிம்மதியா இருந்திருக்கலாம். ஸோ ஷி இஸ் இன்டூ தட் டெசிஷன். ஓகே. இந்த விஷயத்தினால விஜயோட வெற்றியோ, இல்ல இது தேர்தல்ல வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா? குறிப்பா பெண்களோட ஓட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா அவங்க தொண்டர்கள்னால இது பாதிப்பாகும். நீங்க ஓகே. வந்து இதுல விஜய்ங்கிறத தாண்டி, ம். விஜய் சாருங்கிறத தாண்டி, அவர சார்ந்து இருக்க ஒரு ஒரு ஸாம்பி கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. ஒரு கேவலமான மைண்ட் செட்ல இருக்கு. அத அவர் மாத்திட்டாலே, அவங்கள சேனலைஸ் பண்ணிக்கிட்டாலே, அவருக்கு வந்து சான்சஸ்
இருந்தது. இப்ப வந்து அது இல்லாம, அது வந்து எல்லாருமே சிந்திக்கிற அளவுல ஆயிடுச்சு. இப்ப இதுவரைக்கும் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி விஷயங்கள் வந்து கூட பெருசா வந்து ஒண்ணும் பப்ளிக் மத்தியில ஒரு ஒரு மூஞ்ச சுளிக்கிற அளவுக்கு போல. ம். தோ 41 பேரு உயிர் எழுந்திருந்தனாலும், அது சிபிஐ விசாரணையில இருந்திருந்தாலும், இன்னும் நம்மளுக்கு அதுக்கான வழக்கான விஷயங்கள் வெளிய வரல. ஸோ நம்ம அதனால வாய மூடிட்டு இருக்கோம். ஆனா, இப்போ அவரோட குடும்பம் சார்ந்து, சொந்த பொண்டாட்டியே அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களையே நீங்க திட்டுறனா, எப்படி மக்களுக்கு மத்தியில உன் மேல ஒரு நல்ல பேர் வரும்? ஓகே, ஓகே. கண்டிப்பா இதுதான் அவரோட பெரிய பாதிப்பு. ஓகே. அவரோட வெற்றிக்கும் சரி, அவரோட அரசியல் பயணத்துக்கும் சரி, அவரோட சமூக பயணத்துக்கும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நல்ல இமேஜ் அவர் வச்சிருந்தாரோ, இவங்க மூலியமா எல்லாமே போயிருச்சு. சத்தியமா சொல்றேன், எல்லாம் போயிடுச்சு. ஓகே. கடைசி கேள்வி. அந்த நடிகையும் ஜெயலலிதாவையும் ஒப்பிட்டு சில பேர் பேசுறாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, அவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க, என்ன தொழில், எப்படி அரசியலுக்கு வந்தாங்கலாம் ஒப்பிட்டு பேசுறாங்க. அத நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். ரொம்ப அதாவது அவங்களோட கற்பனைகள் வந்து எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதுக்கு வந்து அவங்க செலவிடலாம். எப்படி இந்த வந்து நாட்ட வந்து மேம்படுத்தலாம்? நீங்க சேஞ்ச் கொண்டு வரப்போறோம்ன்னு சொல்றீங்க. அதுக்கான மேனிஃபெஸ்டோ இப்ப வரைக்கும் யாராவது குடுத்தீங்களா? ஆ? இப்போ உங்களுக்கு ஏஐல இதெல்லாம் போட்டு மூஞ்ச மாத்தி மார்ஃபிங் பண்ணி எல்லாம் பண்றதுக்கு டைம் இருக்கு. அந்த அவ்ளோ தொழில்நுட்ப ஒரு வளர்ச்சிய வந்து இதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துற நீங்க, நம்பளோட அ சமூக வளர்ச்சிக்கும், நம்மளோட மேம்பாட்டுக்கும் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் நீங்க குடுக்குறீங்க? அப்ப கடைசி வரைக்கும் நீங்களும் ஒரு மீம் கிரியேட்டரா மட்டும் தான் இருக்க போறீங்க. அதுதான் உங்களோட சேஞ்சா? ரொம்ப கேவலமா இருக்கு. சரி மேடம். நெறைய விஷயங்கள என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. பொண்டாட்டிய மறக்கிறது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? அவனுக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்கலன்னு தவிக்கிறானுங்க. அது உனக்கு தானா கிடைச்சிருக்கு. அதை அப்படியே நீ மெயின்டைன் பண்ணிக்க.